வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள் நாளொரு நற்சிந்தனை. டிசம்பர் 2. சேஷ்டையும் நிஷ்டையும். உயிருணர்வு பெற்ற பிறகுதான் எல்லா இடங்களிலும் நிரம்பி இருப்பதை நாம் நினைக்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஆங்காங்கே துன்பப்படுவதையும் பார்க்கின்றோம். அவ்வாறு துன்பப்படுவதை பார்த்து எந்த இடத்தில் அதை சகிக்க முடியவில்லையோ, பொறுக்க முடியவில்லையோ அங்கே இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்னும்போது அப்பொழுதுதான் அறிவு மேம்பாடு அடைந்து ஊடுருவி நிறைந்து இயங்கக்கூடிய தன்மை, நிற்கக்கூடிய தன்மை வருகின்றன. அந்த தன்மை வந்த பிறகுதான் மேலும் விரிந்து நிறைந்து உள்ள பொருளாக இணைந்து உறைந்து அதுவே தான் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மை உணர்வு உண்டாகிறது. ஜீவன்களிடத்தில் ஊடுருவி நின்று இன்ப துன்ப உணர்வுகளை கண்டறிந்து துன்பத்தை உண்டு பண்ணாமல் செயலாற்றவும் துன்பப்படும் உயிர்களுக்கு இதம், அதாவது துன்பத்திலிருந்து விடுதலை, பரிகாரம் அளிக்கவும் உதவி செய்யவும் ஏற்ற எண்ணம் உண்டாகிறது. இந்த 2 நினைவுகள் மாத்திரம் எப்பொழுதும் அயரா விழிப்போடு இருந்தால் அங்கே அவனுடைய அறிவு உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி உயர்ந்து கொண்டே இருக்கிற பொழுது பரிபூர்ண பொருளோடு கலப்பதற்கு நல்வாழ்வாக அமையும். உண்மை உணர்வு ஏற்படுவதற்கு முன் ஐம்புலன்களினால் காணக்கூடிய இன்பம் இன்னும் சிறிது தொடர்ந்து கடந்து போனால் சலிப்புதான் ஏற்படும். ஆனால் அறிந்த இன்பமோ என்ன ஆகும் என்றால் அது பூரணமாக எவ்வளவுக்கு எவ்வளவு இருந்தாலும் சலிப்பில்லாத இன்பமாக இருக்கும். இதைத்தான் நிட்டையிலேயே பெரிய சுகம், அதாவது பேரின்பம் கண்டோம் என ஒரு ஞானி சொல்லியுள்ளார். இந்த நிலை வராதவர்களுக்கு கட்டையிலே போகும் நாள் வரை கவலைதானே என்று கூறுகிறார். பிரிந்து பல சாகசங்களை செய்து கொண்டு இருப்பது சேஷ்டை. அந்த சேஷ்டை நிலையிலிருந்து ஒடுங்கி நிஷ்டை நிலையில் வருவதற்கு உபதேசம் வேண்டும் இல்லையா? உயிரோடு ஒன்றி இருக்க வேண்டும் அல்லவா? அந்த தொடக்கம் இப்போது வந்துவிட்டது. புலன் உணர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டத்திலிருந்து அந்த புலன் உணர்ச்சி ஆற்றலை, உயிராற்றலை அழுத்தி கொண்டு அறிய முடியாமல் திளைத்து மயக்கத்திலேயே மயங்கி இருக்கக்கூடிய காலத்திலே அது முழுமையும் துன்பம்தானே. அது எது வரைக்கும்? தாலி கட்டையிலிருந்து ஒரு கட்டையில் போகும் மட்டும் கவலைதானே அவர்களுக்கு. உயிர் விடுகிற வரைக்கும் கவலைதான் இருக்கும். ஆனால் பரம்பொருள் நிலையில் மனதை கொண்டு நிஷ்டை கூடி தவம் செய்து தவத்திலே இருக்கக்கூடிய காலம், அது தொடங்கிய நாள் முதற்கொண்டு பரம்பொருளை அடைகிற நாள் வரையில் இன்பம்தான். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன்.